ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹர்ஷித். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்குது, ஆனால் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா இது என்ன கேம் அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க. மினி பிளாக் கிராஃப்ட் வரும். மினி பிளாக் மைண்ட் கிராஃப்ட்னு நினைக்கிறேன். அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு இதில் நான் உள்ளே போனோடனே என்ன ஃபஸ்ட்டே க்ரியேட்டிவ் மோடில் அவனுங்களே கொடுத்து வச்சுருந்தானுங்க. ஆடை பார்க்க தான் ரொம்ப வித்தியாசமாச்சு. ஆடெலாம் என்னமோ மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நான் மைண்ட் பண்ணி பார்த்தேன், அது கையில் வரல. எனக்கு கிரியேட்டிவ் மோடில் அது மாதிரி தான் நினச்சேன் நானும். ஆமாம், கிரியேட்டிவ் மோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு அடிச்சுக்கிட்டு ஆடு பறந்து போகுது. தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோ. அது மாதிரி பார்த்தா உள்ள கோழி, அடுத்து ஸ்பானர் இதெல்லாம் இருந்துச்சு. தொட்டாலே அதுவாக டக்குன்னு கையில் வந்துக்குது. இது என்ன எக்ஸ்பானரு, இந்த சாம்பிஸு, பிக்லின் சாம்பி அது நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் வித்தியாசமாக. இது நைட் பெல்னா என்னது கைஸ்? எனக்கு உண்மையில் தெரியலை. நான் இப்போ தான் இது யூஸ் பண்ணுறேன். அதாவது எதுனா இந்த கேம் இப்போ தான் விளாட்றேன். நானே இப்படி தான் சொல்கிறேன். நம்மளுக்கு பிளாக் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணவே முடியுமா கிராஃப்டிங் டேபிள். நம்ம கிரியேட்டிவ் மோட்லனா எப்படி அதுவாக பண்ணால் போதும். அடுத்து தூக்கி வீசினேன், சரியான ஸ்பீடில் போணுச்சு. பார்த்தா ஒரு இடத்துல வைக்க நிற்குது. என்ட்ரு பெல்லில் பேரை மாற்றி நைட் பெல்னு வச்சுருக்கானுங்க. ஏன்னா நாயமா கேஸ் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. எங்கடான்னு பார்த்தா டக்குன்னு டெலிபோர்ட் ஆகுது. ஒவ்வொரு இடமா டெலிபோர்ட் ஆகி நானும் ஒரு வில்லேஜுக்கே வந்துட்டேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். சும்மா டெலிபோர்ட் ஆகிடுவேன். டக்குன்னு வீசிக்கிருப்பேன். பார்த்தா இங்கே இப்போ தண்ணிக்குள்ளே விழுவோம். கரெக்டாக என்ன விழுகலை அப்படின்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே விழுகும். தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு இடத்துல வீசுவேன், ஒரு 2 வீசுவேன். ஒரு இது போய் தலையில் படும், இன்னொரு இதில் போய் ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் படும். தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு வீசிக்கிட்டே இருப்பேன். ஒன்று சரின்னு சொல்லிட்டு நானும் வீசிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஒன்று வீசுவேன். அது அப்படியே காணமாக போயிடும். அதுக்கு அடுத்து எவ்வளோ ஸ்பீடு. நம்ம என்ட்ரிபிளாக இருந்தால் எப்படி கிட்ட இதில் என்ட்ரிபிள் வேணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மற்றபடி இந்த கோழி, இந்த பாருங்கள் மாடெல்லாம் பாருங்கள், அசிங்கப்படுத்தி வச்சுருக்கானுங்க கேஸ். என்ன கேஸ் இப்படி பண்ணுறீங்க? சரின்னு சொல்லிட்டு அங்கே பிக்லின் ஸ்பானர்லாம் இருந்துச்சு. இந்த ஸ்டிக் அது உண்மையானதெல்லாம் கேட்குறானுங்க, என்னங்க தெரில. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் அங்கே ஆட்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா இங்கே வில்லேஜு. சரி, முதல்ல நம்ம சர்வேல மோனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கலான்னு இதுக்கு போனேன். அங்கே 3 கோடு இருக்கும்ல, அதை அமுக்குனேன். மெயின் மெனுக்கு போனேன். ஏன்னா இதில் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷனு ஆப்ஷனு ஷேர் வேல்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து வேல்டு சேவிங் வேல்டு வந்துட்டு சிங்கிள் பிளேயர் மல்டிப்ளேயர் போடலாமேன்னு சொல்லிட்டு மல்டிப்ளேயர் சும்மா அமுக்கி பார்த்தா உண்மையிலே விளாட்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மல்டிப்ளேயருக்கு யாருமே இல்லை. அதனால சொல்லிட்டு சர்வேவலில் போட்டாச்சு. இல்லை வேல்டு சர்வேவல்னால் இருந்துச்சு. வேல்டுனா என்னென்னு தெரில, எனக்கும் ஒன்றுமே புரியல. சரி சொல்லிட்டு சர்வேவல் கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே அப்படியே போய் உள்ளே பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த இதுலேயுமே ஒரு வில்லேஜ் லைக் கொடுத்தானுங்க. ஃபஸ்ட்டு வில்லேஜ் இலக்கி விட்றாங்களா. இங்கே போய் பார்த்தேன், இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தண்ணி தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஏதாச்சும் முளைச்சிருந்துச்சா அதை எடுத்து சாப்பிட்ருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜில் வீட்டு ஒரு 3 அப்படி தான் இருக்குது. சரி, இந்த வீட்டுக்குள்ளே போனால் இந்த வீட்டில் கண்டிப்பாக அது செஸ்ட் இருக்கணும். செஸ்ட் இல்லை, லாவா தான் இருக்குது. இந்த லாவா வச்சு யார் என்ன பண்ண போகிறா? இந்த லாவாவுக்கு ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த பண்ணி பறக்கும் பாருங்களேன். இப்போ அப்படியே ஒரே அடி தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோம். அது மாதிரி பாருங்கள், பறக்கும், குதிச்சு ஓடுது, அடிக்கவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு ஒரே அடியில் காலி பண்ணோம். இங்கே பாருங்கள், சரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு மரத்தை உடச்சா மரம் கையில் வந்துடுது. நான் இந்த மரத்தெல்லாம் உடச்சிட்டு உங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கடுத்து காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே இது உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோன் உடச்சி ஸ்டோன் பிக்கக்ஸ் எல்லான்னு சொல்லிட்டு ஸ்டோன் உடனிருக்கேன். இப்போ நான் வச்சுக்க உடன் பிக்கக்ஸ். இதே ஸ்டோன் பிக்கக்ஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்க. பாருங்களேன், அந்த இதை பாருங்களேன், கிராஃபிக்ஸை எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் இது நல்லா இல்லை, மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது. அதுக்கடுத்து இங்கே மைண்ட் பண்ணும்போது பாருங்களேன், என்னமோ கையை தூக்கி அடிக்கிற மாதிரி. நம்ம இதெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாம் ஒரு காலம். நெக்ஸ்ட்டு வீடியோ மைண்ட் கிராஃப்ட் வரும், இல்லைனா சில கேம்ஸ் வரும். ஏற்கனவே ஜூபா போட்டிருக்கோம். சில பேர் பீக்கெக்ஸ்ட் அந்த கேம்ஸ்லாம் கேட்குறீங்க, ஆனால் அது போடுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அது என்னாச்சுன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகிடுச்சு, அதை டெலிட் பண்ணியாச்சு. ஜூபா டெலிட் பண்ணோம்னா அது ஒரு பேட்டில் ராயல் கேமு. அது அவ்வளோ எனக்கு அது பிடிக்கல. அது ஒரு பேட்டில் ராயல் கேம்னால தான் நான் டெலிட் பண்ண. அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சும்மா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அது மாதிரி தான். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, மஸ்ட் ட்ரை அது மாதிரி சொல்ல. அதுக்கடுத்து இங்கே லிவர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லிவர் இதெல்லாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. சரி, இந்த ஸ்டோனை மைண்ட் பண்ணலாம். மைன் அப்படின்னு சொல்லி மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஸ்டோன் பிகாக்ஸஸ் தான் இப்போ ஸ்டோன் பிகாக்ஸ் செஞ்சு தான் ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கிட்டு. சவால் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆனிச்சு. நார்மலாகவும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் எடுத்தேன். ஸ்குவாட் என்னமோ சிங் சா அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
சரி கிராஃப்டிங்கில் மைண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு எவனாச்சும் மாட்டுவான் அடிச்சு தூள் கலப்பலான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் நான் பண்ணி அவன் அடிக்கலான்னு பார்த்தா உள்ள ஒரு அடி பறந்து போய் வாங்கிட்டு போயிடுவான். சரி இங்கே மாடு இருக்கேன், மாடு அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து மேலே ஏற முடியாமல் போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே காக்கா காக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க விளையாடும் போது பார்க்கல, இப்போ தான் பார்த்து காக்கா மேலே காக்கா இருந்திருக்கும். அது என்ன தெரில, இது நம்ம இதெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு பசி வேலை எடுக்க காமிச்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இதுலேயே கஷ்டமாக இருந்துச்சு ஏறுறது. ஏறு ஒன்று இப்போ வந்து டக்குன்னு ஏறிடும். ஏறியாச்சு. உள்ள எதுவுமே இல்லைடா. ஏன்டா இதெல்லாம் வீடாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்திட்டு இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லை. ஆனால் நான் போய் பார்ப்பேன் ஏதாச்சும் சும்மா இருந்துச்சு. நான் கீழே ஃபுல்லாக செங்கலால் கட்டி வச்சுருக்கானுங்க. இந்த செங்கலாம் நமக்கு தேவையே இல்லை. ட்ரேடர் இருந்தால் ட்ரேடு கொடுத்தா அவன் எதுவும் தரப்போகிறதில்ல எனக்கு. நான் ஏற்கனவே அவனை பார்த்துட்டேன். என்னடா படுத்துட்டு என்னடா படுத்துறீங்க எல்லாரும்? ஒரே அடியில் படுத்துடுறானுங்க. ஒரு அடின்னு சொல்ல முடியாது, அடிச்சு முடிச்சு சாவும் போது அப்படியே படுத்துடுறான் பாருங்க. இப்போ பண்ணி அடிக்கலாமா? சரி பண்ணியே அடிக்கலாம். 1 2 2 அடியிலே படுத்துறான். அதுக்கடுத்து அவன் கொடுத்துருக்கான் மீட்டு எங்கடா மட்டன் தானே. ரா போர்க் ஷாப்பா? கரெக்டு போர்க் ஷாப்பு. எனக்கு தான் பேர் மறந்து போச்சு. சரி இப்படி பண்ணாமோ கையை அப்படியே வாயில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பசி போயிடுச்சு அப்படியோ. சரி அப்படியே இங்கே போயிட்டு இருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆனால் நம்ம இதோட முடிக்க போகிறதில்ல. அதாவது என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இதை அடித்து காலி பண்ணலாமல் இருக்கும். இந்த இடத்த உடச்சி பார்க்கலாம். இதெல்லாம் யூஸ் ஆகுதான், எல்லா பொருளும் யூஸ் ஆகுதா அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். இதில் மேலே ஏறி போகும்போது தண்ணி இருக்கும். தண்ணியில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாருங்களேன், இது அப்படியே கிராஃபிக்ஸ், அதாவது வெளியே உள்ள கிராஃபிக்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம மைன்கிராஃப்ட் மாதிரி நல்லா தான் இருக்குது. அந்த மாடு இந்த மாப்ஸோட இதாக நல்லா கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நம்ம ஜாம்பிஸ் இதெல்லாம் பார்க்காமையே போயிட்டோம் கொஞ்சம். அது ஜாம்பிஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த எக் வச்சு. அதுக்கடுத்து நம்ம இங்கிட்டு போய் பார்ப்போம், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த இன்வென்ட்ரி நான் ஏன் இப்போ இதை டெலிட் பண்ணுறேன்னா இது அவ்வளோ எனக்கு பிடிக்கல. அவ்வளோதான் இந்த வீடியோ.